சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய எந்த அளவுக்கு மன்னிப்பான்னு நமக்கு தெரியுமா? நம்முடைய சட்டை அழுக்காயிடுச்சுன்னு சொன்னா அதை கழுவுறதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் தண்ணி தேவைப்படும். ஆனா நம்முடைய 80 வருட பாவத்தை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு சொட்டு கண்ணீருடைய தண்ணீர் தான் தேவைப்படும். சகோதரர்களே, பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த மன்னிப்பு எப்படி கேட்கணும்ன்றது தெரியுமா? எப்படி கேட்டா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான்ற விஷயம் நமக்கு தெரியுமா? யார் இந்த 4 விஷயத்த செய்வாங்களோ நிச்சயமா அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். முதலாவது விஷயம், எந்த பாவத்தை நாம் செய்கிறோமோ முதலில் நிறுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த பாவத்தை நாம் செய்தோமோ இனி செய்யவே மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். மூணாவது, செய்த பாவத்தை எண்ணி வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கைசேதப்பட்டு அல்லது தௌபா செய்ய வேண்டும். நான்காவது, பாவத்தை செய்ய தூண்ட இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நாம் நெருங்கக்கூடாது. இந்த 4 விஷயங்களையும் செய்வாரோ அல்லாஹு தாலா அவர் எத்தனை வருடம் அந்த பாவத்தை செய்திருந்தாலும் நிச்சயம் அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். கடந்த ஆண்டு உங்கள் குர்பானியை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாண்டு நபர் ஒன்றுக்கு ஒரு ஆடு வாங்கி உங்கள் வீட்டிலேயே குர்பானி கொடுத்து நன்மையை பெறவும். இதற்கும் வாய்ப்பில்லாவிட்டால் உள்ளூர் கூட்டு குர்பானில் சேர்ந்து அதன் மாமிசத்தை தானும் உண்டு பிறருக்கும் கொடுத்து மகிழும். இதற்கும் வாய்ப்பில்லாவிட்டால் சென்ற வருடம் யார் மூலம் தாங்கள் எங்களிடம் குர்பானி கொடுத்தீர்களோ அவர்களை தொடர்பு கொண்டு விரைவில் தங்கள் பங்குகளை பதிவு செய்து கொள்ளவும். இவ்வருடத்தின் குர்பானிக்காக ஒரு பங்கு ரூபாய் 1600 என்று முடிவாகி உள்ளது. இந்த குர்பானி வெளிமாநிலத்தில் தரப்படுவதால் அதன் மாமிசத்தை அங்குள்ள ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது.